வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, எல்லோருமே சொல்லாமல் போனது போல என் மூச்சு நிற்கும் வரை நடிகை ரேகா நாயரின் உருக்கமான வரி. இணையதளத்தில் வெளியான அவங்களுடைய கண்ணீர் பேச்சு. வாங்க என்ன தகவல், எதற்காக ரேகா நாயர் இந்த மாதிரி பதிவு போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். சீரியலில் நடித்து வந்த நடிகை ரேகா நாயர் பார்த்திபன் இயக்கிய இரவின் நிழல் படத்தின் மூலம் சினிமாவுக்கு அறிமுகமானாங்க. தனது முதல் படத்திலேயே யாரும் சொல்ல தயங்கும் கதாபாத்திரத்தில் அரை நிர்வாணமாக நடித்திருந்தாங்க. இந்த படத்துக்கு பிறகு இவங்களுக்கு பட வாய்ப்பே வரலை என்றாலும் இணையதளத்தில் அவ்வப்போது கவிதைகளை பதிவிட்டு வராங்க. அந்த வகையில் தற்போது இவங்க பதிவிட்டுள்ள கவிதை இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. எந்த கருத்தையும் துணிச்சலாக பேசும் நடிகை ரேகா நாயர் இரவின் நிழல் படத்தில் ஒரு பக்கம் மார்பகத்தை காட்டிக்கொண்டு படுத்திருந்தாங்க. இது குறித்து பேசிய பைல்வான் ரங்கநாதன், பார்த்திபனோடு ஒரு பக்க மார்பகத்தை தான் காட்ட சொன்னாங்க, ஆனால் ரேகா நாயர் 2 பக்க மார்பகத்தை கூட காட்டுகிறேன் சார் என்று கூறியிருக்காங்க. சினிமாவில் எவ்வளவு உடம்பு தெரிகிறதோ அவ்வளவு காசு என்று பேசியிருந்தாங்க. பைல்வானின் இந்த பேச்சால் கடுப்பான நடிகை ரேகா நாயர் அவங்க வாக்கிங் போன இடத்துலையே மடக்கி பிடித்து விளாசுன்னு விளாசிட்டாங்க நடிகை ரேகா நாயர் அவங்க. இதைத் தொடர்ந்து பேட்டியில் அளித்த ரேகா நாயர், இரவின் நிழல் படத்தை நான் அடித்ததை பெருமையாக பார்க்கிறேன், கலையை கலையாக பார்க்க வேண்டும் என்று போல்டாக அளித்திருந்தாங்க. எப்போது சோசியல் மீடியாவில் தைரியமாக பல கருத்துக்களை பகிர்ந்து வரும் ரேகா நாயர் தனது முகநூல் பக்கத்தில் ஒரு கவிதையும் பதிவிட்டுள்ளார். அந்த கவிதையில் அதற்கு பிறகு என்னையூர் பார்த்து கொள்வாங்க என்று தலைவாசி பூச்சூடி அனுப்பி வீட்டு கவிதை கூட இல்லாமல் போனது, பல நேரம் சாப்பிட்டேன் என மறந்து நிற்கிறேன், உயிர் மூச்சு இருக்கும் வரை நீதான் என் உயிர் என்று சொன்ன காதலன் எந்த மூச்சில் காணாமல் போன் என்று ஞாபகம் இல்லை என்று கவிதை மூலமாக எனக்கு சொல்லாமல் நிற்கும் மூச்சு வரை ஓடிக்கொண்டிருந்த இருப்பேன் என உருக்கமாக ஒரு கவிதையை பதிவிட்டிருக்காங்க. இதை பார்த்த இணையவாசிகள், ரேகா நாயர் அவங்களுக்கு என்னாச்சு, யார் வாழ்க்கையில் தான் பிரச்சனை இல்லை, நீங்கள் தைரியமான பெண் என்று எல்லோருக்குமே தெரிந்தது தான். அவருக்கு ஆதரவாக கருத்துக்களை பலருமே கூறி வந்தாங்க. நடிகை ரேகா நாயர் சோசியல் மீடியாவில் இப்போது வெளியிட்டுள்ள கவிதை நிறைய பேர் கவனத்தை ஈர்த்து பாராட்டுகளை பெற்று வருது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.